ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான் அதியமான் என்று சொல்வார்கள். அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான், மயிலுக்கு போர்வை தந்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான். அது யாரு தெரியுமா? 59 ஆண்டுகள் கழித்து கூட்டணி மந்திரி சபையை கொடுத்த என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் ஒரு நிமிஷம், மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த உயர்கல்வி மானியத்தை விட்டு அரசியல் பேசுகிறார். அரசியல் பேசுகிறார். இருங்க, ஏங்க நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. நீங்க முடியாது என்கிறார்கள், தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு. தரன்னு சொல்லி நாங்க ஏமாத்தினாதான் தப்பு. நாங்க தர முடியாது, தனிச்சு நிப்போம்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்டம் என்னமோ அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை எப்படிங்க? அமைச்சர் நீங்க ஏங்க ஒரு 2 வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர், தமிழக அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை நீங்க திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க, மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர். பொதுவாக மானிய கோரிக்கை முன்பு ஒரு அறிமுக உரையை அவர் கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும். இன்னைக்கு காலையில அண்ணன் நேரு அண்ணன் அவருடைய பேச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். 4 நிமிடம் 10 செகண்ட் அவருடைய தலைவரை பத்தியும் அவருடைய சட்டமன்ற தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுனீங்க. மானிய கோரிக்கை பத்தி நீங்க பேசவே இல்லை. அதாவது ஒரு உறுப்பினர் துணைத் தலைவரா இருக்கிற நீங்க ஒரு மானிய கோரிக்கை பத்தி பேசும்போது 4 நிமிஷம் 10 செகண்ட் சொல்லும் போது ஒரு அமைச்சர் 59 வருஷ கனவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது திமுக பத்தி அவர் எதுவுமே பேசல, திட்டவும் இல்ல. இது அவருடைய உரிமை. அதை நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீ காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது நீங்க கொடுக்கல. எங்க தலைவர் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆட்சி உருவாக்கி இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வெற்றி, தமிழ்நாடு வரலாறு. திமுக 75 வருஷமா யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. நாங்கள் ஜனநாயக பூர்வமா எங்க தலைவர் எல்லாரையும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இதுதான் பெரிய மாற்றம். அதை சொல்லிட்டு இருக்கட்டும், இல்ல என்ன தவறு? நீங்க கொடுக்கறன்னு சொன்னீங்க, கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல. நான் எதிர்கட்சியில துணைத் தலைவர். நான் பேசுவது வேறு. நான் இலாக்காவை பற்றி, இலாக்காவை உருவானதை பற்றி நான் பேசுகிறேன். அமைச்சர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மானிய கோரிக்கை சிறிதாகி விட்டு கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அதான் கேட்கிறேன். அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவையினுடைய அவை முன்னவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையிலும் ஒரு விளிம்பு நிலை சமுதாயத்திலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்கிற முறையிலும், பாரத ஸ்டேட் வங்கியினுடைய இயக்குனர் என்கிற முறையிலும், முன்னாள் இயக்குனர் என்கிற முறையிலும், 2009-14 UPA 2 நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த நேரத்திலே எனது தாழ்மையான, எனது பணிவான வணக்கத்தை அவைக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வாழை வடக்கினும் வான் கமுகு தெற்கினும், வாழை வடக்கினும் வான் கமுகு தெற்கினும், கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும், கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும், கட்டு கலம் காணும் கதிர் ஆழாக்கு நெல் காணும், கட்டு கலம் காணும் கதிர் ஆழாக்கு நெல் காணும், அரிதால் அறுத்துவர மறுதால் பயிராகும், அரிதால் அறுத்துவர மறுதால் பயிராகும், மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த மதுரை மாவட்டத்திலிருந்து நான் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் உறுப்பினர் பணிவன்போடு உங்களுக்கு நான் வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வாழ்க்கை என்பது துவங்குகிற பொழுது சிலருக்கு வசந்தமாக துவங்கும், சிலருக்கு வசதியோடு துவங்கும்,
வாழ்க்கை எனக்கு துவங்குகிற பொழுது வசந்தமும் இல்லை, வசதியும் இல்லை. வாழ்க்கை துவங்குகிற பொழுது நானே உருவாகி குட்டை குலங்களில் ஓடுகிற நதியில் என் ஆடைகளை துவைத்து, பஸ்ஸில் ஏறி பயணம் செய்து, தினத்தந்தி பத்திரிகை வாங்கி தினமனும் படித்து, சைக்கிளில் மிதித்து அரசியல் ஆசையால் இன்று சட்டமன்றத்திற்கு நான் வருகை தந்திருக்கிற ஒரு அரசியல் தலைவர். நான் பெருமையோடு இந்த நேரத்திலே நிற்கிறேன். காரணம், நாடாளுமன்றத்திலே பணியாற்றுகிற பொழுது என்னுடைய ஆசை, தமிழில் சரளமாக பேச முடியுமா? தமிழில் சரளமாக பேசலாமா? தமிழில் சரளமாக பேசுவதற்கு அந்த தாய் தமிழ் நமக்கு சரளமாக வருமா என்று ஏக்கம் பெருமூச்சும் என்னை வாட்டி எடுத்தது பேரவைத் தலைவர்களே. ஆனால் என் நெஞ்சுக்கு கிடைத்திருக்கிற நீதி, என் நெஞ்சுக்கு கிடைத்திருக்கிற சமூக நீதி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாளைய வருங்காலத்தின் பிரதமர் என் தலைவர் ராகுல் காந்தி என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்புகிற வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரிய என் அருமை சட்டமன்றத்தினுடைய மாண்புமிகு உறுப்பினர்களே, நான் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒருவன். ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒருவனை ஒரே இரவில் நான் அனுப்பிய ஒரு ஆடியோவின் மூலமாக நான் மறுக்கப்பட்டேன், நான் ஒதுக்கப்பட்டேன். வாய்ப்புகளை எனக்கு வழங்கித்தான் ஆக வேண்டும் என்று என் தலைமைக்கு நான் கொடுத்த வேண்டுகோளின் காரணத்தினால் ஒரே இரவில் அந்த குரல், அந்த ஆலய மணி என் தலைவனுக்கு கேட்டது. மறுநாள் காலை மேலூர் சட்டமன்ற பொது தொகுதியினுடைய வேட்பாளராக நான் ஆக்கப்பட்டேன். இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தில் நான் பல எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்வது சாத்தியமாகும் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், எங்களை உருவாக்கி இருக்கிற என்னுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், என் அன்பிற்கினிய சகோதரர் கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கும், என் அருமை நண்பர் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும், ராஜ்யசபாவினுடைய முதல் தமிழக வெற்றி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலில் என்னை ஆளாக்கி, அரசியலில் என்னை உருவாக்கி, எனக்கு வழிகாட்டி, பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைகிற பொழுது என்னை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போன என் அன்பிற்கினிய தலைவர், முன்னாள் தேசத்தினுடைய நிதியமைச்சர் சிதம்பரம் எம்பி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என் நினைவுகளை நினைவு கூர்ந்து நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலித் இளைஞன் நான். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை நினைத்து பெருமைப்படுகிற நாளாக இதை நான் கருதுகிறேன். அன்பிற்குரிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான் அதியமான் என்று சொல்வார்கள். அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான், மயிலுக்கு போர்வை தந்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான். அது யாரு தெரியுமா? 59 ஆண்டுகள் கழித்து கூட்டணி மந்திரி சபையை கொடுத்த என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கம் முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கிறது என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 59 ஆண்டுகள் சாதாரண காலங்கள் அல்ல.
59 ஆண்டுகள் 1967 இருந்து பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள், பல காலங்களை கடந்து 59 ஆண்டுகள் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களானோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களானோம், மத்திய அமைச்சரவையிலே அமைச்சர்களானோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்டகால கனவு தமிழகத்தில் ஒரு நாளாவது காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையிலே இடம் பிடிக்க முடியாதா என்கிற ஏக்கம் எங்கள் நெஞ்சிலே நிலைத்து இருந்தது. அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, 1984 அன்னை இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1984 அன்னை இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 61 இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள். நாங்கள் கூட்டணியில் இடம் கொடுங்கள் என்றோ, கூட்டணி மந்திரி சபை கொடுங்கள் என்றோ ஒரு நாளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மன செம்மலை நாங்கள் கேட்டதில்லை. 1991 மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1991 தாய் தமிழ்நாட்டில் என் அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மிக கொடூரமான சம்பவம். ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த துயர சம்பவம் எங்களை என்றும் நீங்காத வடுவாக நின்று கொண்டிருக்கிறது. அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ் தான the pronunciation is different. சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க. வாங்க, சரியா சொல்லிட்டீங்க. மூவ் பண்ணுங்க. ராஜீவ் காந்தி, I'm perfectly correct. வாங்க, சரியா சொல்லிட்டீங்க. வாங்க அடுத்தது வாங்க. தலைவர் அந்த 1991 60 இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது. ஆனால் அப்பொழுது கூட நாங்கள் எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபை வேண்டும், எங்களுக்கு ஒரு இடத்தை எங்களுக்கு தாருங்கள் உங்களுடைய அமைச்சரவையில் என்று ஒரு நாளும் கேட்கவில்லை. 1996 காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இரண்டாக பிளவுபட்டது. மக்கள் தலைவர் மூப்பனார் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவானது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவாகும் போது திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்தது. அந்த நேரத்தில் 39 இடங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெற்றது. அதுவும் ஒரு வகையில காங்கிரஸ் கட்சி தான். அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இடம் தாருங்கள், எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தாருங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு நாளும் நாங்கள் கேட்டதில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை மட்டுமே பெற்றது. 96 இடங்களை மட்டுமே பெற்றது. காங்கிரஸ் பேரியக்கம் 34 இடங்களை பெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி சர்க்கார் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்த காலம் அது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோள் கொடுத்து நின்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை யாரும் மறந்துவிட மாட்டோம். ஆனால் அப்பொழுது கேட்டமா கூட்டணியில் மந்திரி சபை என்று கேட்டமா? கிடைக்கவில்லை. மாறாக தலைவரே, மாறாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி. வாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 59 ஆண்டுகள் கழித்து முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள், அரசியல் பகல் கனவு என்றார்கள், சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள், அரசியல் வியாக்கியானம் பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். விரைவில் எங்களுக்கு கிடைத்தது என்ன ஆட்சி தெரியுமா? 2024 இல்ல ஒண்ணும், அதாவது வரலாறு அவர் சொல்ற விரும்புறாரு. விடுங்க. 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார்கள், சபை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். தோழர்களே, அமைச்சர் ஒரு நிமிஷம். நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த உயர்கல்வி மானியத்தை விட்டு அரசியல் பேசுகிறார். வராது. அரசியல் பேசுகிறார். இருங்க ஏங்க நான் பேசிட்டு சொல்ல அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. அவர்கள் நீங்க வந்து முடியாது என்கிறார்கள், தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு. தரன்னு சொல்லி நாங்க ஏமாத்தினாதான் தப்பு. நாங்க தர முடியாது தனிச்சு நிப்போம்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்டம் என்னமோ அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க? அமைச்சர் நீங்க ஏங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் ஆமா அமைச்சர், தமிழக அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை நீங்க திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க, மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மானிய கோரிக்கை முன்பு ஒரு அறிமுக உரையை அவர் கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும். இன்னைக்கு காலையில அண்ணன் நேரு அண்ணன் அவருடைய பேச்சை நான் எழுதி வச்சிருக்கேன். 4 நிமிடம் 10 செகண்ட் அவருடைய தலைவரை பத்தியும் அவருடைய சட்டமன்ற தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுனீங்க. மானிய கோரிக்கை பத்தி நீங்க பேசவே இல்லை. அதாவது ஒரு உறுப்பினர் துணைத் தலைவரா இருக்கிற நீங்க ஒரு மானிய கோரிக்கை பத்தி பேசும்போது 4 நிமிஷம் 10 செகண்ட் சொல்லும் போது ஒரு அமைச்சர் 59 வருஷ கனவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது திமுக பத்தி அவர் எதுவுமே பேசல, திட்டவும் இல்ல. இது அவருடைய உரிமை. அதை வந்து நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீ காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது நீங்க கொடுக்கல. எங்க தலைவர் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆட்சி உருவாக்கி இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வெற்றி, தமிழ்நாட்டோட வரலாறு. திமுக 75 வருஷமா யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. நாங்கள் ஜனநாயக பூர்வமா எங்க தலைவர் எல்லாரையும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இதுதான் பெரிய மாற்றம். அதை சொல்லிட்டு இருக்கட்டும், இதுல என்ன தவறு? பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. நான் எதிர்கட்சியில துணைத் தலைவர். நான் பேசுவது வேறு. நான் இலாக்காவை பற்றி, இலாக்காவை உருவானதை பற்றி நான் பேசுகிறேன். அமைச்சர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மானிய கோரிக்கை சிறிதாகி விட்டு கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அதான் கேட்கிறேன்.